வணக்கம் ட்ரேடர் சசி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இங்கே எழுதியிருக்கு பார்த்தீங்களா, இந்த டைட்டில்ஸ், இதை தான் பார்க்க போகிறோம். இது உண்மையாலுமே வேலை செய்யுதா? ஒரு நாளைக்கு வந்து 500 ரூபா நம்மளால் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. இந்த இண்டிகேட்டர் எல்லாம் எதுக்கு வந்து யார் வந்து கொடுத்த இண்டிகேட்டர், எதுக்காக கொடுத்த இண்டிகேட்டர்ஸ், இதை வச்சு நம்மளால் எப்படி வந்து 500 ரூபாயோ 1000 ரூபாயோ மற்றவங்க கிளைம் பண்ணுற மாதிரி பண்ண முடியுமா? ட்ரேடிங்கில் அது சாத்தியமா? பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸில் அது சாத்தியமா? ஏன்னா எல்லாரும் சொல்கிறது என்ன அப்படின்னா, 10,000 ரூபா இருந்ததுன்னா நீங்கள் 10 லட்சம் பண்ணிடலாம், இல்லை 10,000 ரூபா இருந்ததுன்னா தினமும் எப்படி 1000 ரூபாய் ட்ரேடிங்கில் சம்பாதிப்பது. உடனே போடு லைக்கு, எல்லாம் ஒரு 10,000 பேர் பார்த்துருங்க. பார்த்துட்டு அதில் ஒரு 5,000 பேர் ட்ரை பண்ண வேண்டியது, ஒரு 2,000 பேர் பணத்தை போட்டே ட்ரை பண்ணுறது, அப்புறம் அக்கௌண்ட் லிக்விடேட் ஆனதுக்கப்புறம் கம்முன்னு இருக்கிறது. அப்புறம் அடுத்த சனி ஞாயிறில் ஏதோ ஒரு வீடியோ பார்க்க வேண்டியது, அதில் என்ன போட்டிருக்காங்க, சீக்ரெட் இண்டிகேட்டர் யூஸ் ஒன்லி ப்ராஃபிட்ஸ். உடனே அதுக்கு லைக்கை போட்டுட்டு திரும்பவும் வந்து அதை ட்ரை பண்ண வேண்டியது. அப்புறம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சும்மா இருக்குதில்ல, மறுபடியும் வேறு வீடியோ பார்க்குறது. அதில் என்ன சொல்லுவான், இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள், இது சூப்பராக வேலை செய்யுது. இண்டிகேட்டர் பின்னாடி போகவே போகாதீங்க. இண்டிகேட்டர் எப்படின்னா, இந்த வீடியோ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தோன்னா நல்லா இருக்காது. நான் என்ன பண்ணுறேன், அப்படியே பேசிக்கிட்டே உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் மட்டும் வரைஞ்சிக்கிட்டே அப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் சும்மா அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஏற்கனவே வரைஞ்சிட்டேன், அப்படியே ப்ரீவியஸாக அப்படியே போயிட்டு வரைஞ்சிட்டே போகிறேன். இப்படி தான் வந்து நம்ம இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து வரையணும் அப்படிங்கிறத கற்றுக்குவோங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போது இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு உங்கள் பசங்களுக்கு ஷூ வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கே வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சின்ன வயசில் வாங்கின ஷூ இப்போ வந்து போட முடியுமா? கண்டிப்பாக போட முடியாது. அப்போது இந்த இண்டிகேட்டர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக பண்ணியிருப்பாங்க, பேங்க் நிஃப்டிக்காக பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த ட்ரேடிங் வியூவில் இருக்கிற இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து ஏதோ ஃபாரெக்ஸ் பேருக்கு, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு, யூஎஸ் மார்க்கெட்டுக்கு அதை பேஸ் பண்ணி பண்ண இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து நிறையா இருக்குது இந்த ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்மில். இண்டிகேட்டர் யாரும் வந்து புதுசாக எதுவும் கண்டுபிடிக்கிறது கிடையாது. அது ஏற்கனவே வந்து ஏதோ ஒரு மெத்தட், இப்போ நான் சொல்கிறேனே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் நல்லா வேலை செய்யுது அப்படின்னு, அப்போ இதை நான் வந்து ஆட்டோமேட் பண்ணுறது. இதை ஆட்டோமேட் பண்ணால் என்ன ஆகும், எனக்கு பேங்க் நிஃப்டியில் மண்டே அன்னைக்கு இந்த இண்டிகேட்டர் கண்டிப்பாக வேலை செய்யாது. அது எனக்கு தெரியும், ஏன்னா இண்டிகேட்டர் நான் தானே பண்ணேன். மண்டே வேலை செய்யாது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மண்டே வேலை செய்யாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஆட்டோமேஷன் வந்து பண்ணியிருப்பேன். அப்போ அதை கொண்டுட்டு வந்து நம்ம மண்டே அன்னைக்கு ட்ரேட் எடுத்தால் என்ன ஆகும், வேலை செய்யாது. அதே தான் சின்ன வயசில் உங்களுக்கு எடுத்த ஷூ வந்து சின்ன வயசுக்கு தான் அது கரெக்டாக இருக்கும். அது உங்கள் ஷூங்கிறதுக்காக நீங்கள் வந்துட்டு காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் ஷூ யூஸ் பண்ண முடியாது. அதே தான் இங்கேயும். அது வேறு ஏதோ பேருக்காக பண்ண இண்டிகேட்டர், அதை வச்சு நீங்கள் எப்படி வந்து அதை வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும்? சும்மா லாஜிக்கலாக யோசித்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஏதோ ஒரு காரணத்துக்காக யாரோ வந்து டிசைன் பண்ண இண்டிகேட்டரை எடுத்துகிட்டு வந்து ஏதோ ஒரு இடத்த காமிச்சு வீடியோவில் அது வேலை செய்து பார்த்தீங்களா, இதை மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா டெய்லியும் $500 பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம நம்பலாமா? வாய்ப்பு ரொம்ப கம்மி. அந்த மாதிரி இண்டிகேட்டர் பின்னாடி போகவே போகாதீங்க. இண்டிகேட்டர் வந்து ஷூ ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன வயசில் கால் சைஸு 7-8 இருக்கும், வளர வளர கண்டிப்பாக கால் சைஸ் வந்து பெருசாக தான் ஆயிரும். அப்போது அதே தான் இண்டிகேட்டரும், அது வேறு ஏதோ பேருக்காக பண்ணது.
அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம பேங்க் நிஃப்டியில் வேலை செய்யுமானா செய்யும், கண்டிப்பாக வேலை செய்யும், நிறைய ஃபெயிலியர் ஆகும். அப்போ என்ன தான் பண்ணலாம்? டெய்லியும் வந்து 1000 ரூபா வந்து பண்ண முடியுமா மார்க்கெட்டில்? நம்ம சும்மா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வச்சு பார்க்கலாம். இப்போ எதுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா, இது வந்து ஸ்டாட்டிக், அவ்வளோதான். இந்த இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது 2 பாயிண்ட் வந்து நீங்கள் ப்ரைஸ் பாயிண்ட்டை வந்து ஜாயின் பண்ணுறீங்க. இது வந்து பாடி இருக்கலாம், இது விக்காக இருக்கலாம். இந்த மாதிரி நடுவில் ரோடை போடாதீங்க, இது தப்பு, இப்படி போடக்கூடாது. இதே இது இந்த 2 ப்ரைஸ் பாயிண்ட்ஸும் வந்து கனெக்ட் பண்ணி அடுத்த தடவை இங்கே வந்து மார்க்கெட்டு பக்கத்தில் வந்தாலே வந்து பை செல் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை தான் நான் சொல்கிறேன், ட்ரை. இங்கே பண்ணாதீங்க பை. இங்கே பண்ணால் என்ன பண்ணுவீங்க? உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே இருக்கும். நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுற இடத்துல பை பண்ணி ட்ரை பண்ணுங்களா? ஒருவேளை இங்கே இருக்குது, இந்த இடத்துக்கு வருது, இந்த இடத்துக்கு வந்தோன்னே நீங்கள் பை பண்ணிட்டீங்க, கீழே போய் க்ளோஸ் வைக்கிது, எக்ஸிட் பண்ணுறங்க. அப்புறம் திரும்ப மேலெலாம் போயிடுச்சு, இந்த ட்ரேட் எடுக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு சிக்னல் கிடையாது. திரும்பவும் இந்த ப்ரைஸ் இப்படி வந்ததுன்னா இங்கே தான் நீங்கள் எடுக்கணும், இதை ஹோல்ட் பண்ணவும் கூடாது. இப்போ நான் பேசிக்கிட்டே வந்து எவ்வளோ ட்ரெண்ட் லைன் போட்டுக்கிட்டே வந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து வேலை செய்யுது, வேலை செய்யும். இப்போ ஒரே நாளில் வந்து எப்படி வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறது? ஒரே நாளில் பண்ண முடியாது. ஈஸியாக வந்தால் ஈஸியாக போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்ட் லைனை வச்சு நம்மளால் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் எடுத்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியுமா? டெய்லியும் 500 ரூபா நம்மளால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுமா? அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இண்டிகேட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம், ஒரு இண்டிகேட்டர் கூட நான் சொல்ல மாட்டேன், எல்லாமே லைன் தான். ட்ரெண்ட் லைனு, சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு. என்ன நடக்குது இந்த ட்ரெண்டில் வந்து, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு? இந்த ட்ரெண்டில் வந்து இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறீங்க. இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறோம், அப்படியே வந்து ட்ராக் பண்ணுறோம். என்ன ஆயிருக்குது? நெக்ஸ்ட் டைம் மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது சப்போர்ட் எடுத்து கரெக்டாக போயிருக்கான் பாருங்கள். இது டச்சு பாருங்கள், இதே டச் பண்ணுது. நெக்ஸ்ட் டைம் இங்கே வந்து டச் பண்ணி மேலே போகுது. மேலே போகும்போது என்ன ஆகுது? இந்த பாயிண்ட்டும் டச் பண்ணால் அடுத்த பாயிண்ட் வந்து இந்த மாதிரி வந்துடுது. இப்போ பாருங்கள், அடுத்த பாயிண்ட்டு இந்த இடத்துக்கு வந்தாலே மேலே போகுது பாருங்கள். இந்த இடத்துக்கு போச்சுன்னா கீழே போகுது. அது எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும்? 1, 2 கன்ஃபர்மேஷனு, 3rd டச் வந்து கன்ஃபார்ம் பை, 4th பை ட்ரை பண்ணலாம். இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சதுன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5th டச்சு, 6th டச்லாம் நம்ம பிரேக்கை எதிர்பார்க்கலாம். எப்போவுமே கீழே தான் பிரேக் ஆகுமா? இந்த பேட்டர்ன் வந்து மேலே பிரேக் ஆகுமா? கண்டிப்பாக மேலேயும் பிரேக் ஆகும், வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை மேலே போகலை, கீழே தான் வருது அப்படின்னா கீழே பிரேக் ஆகி போகுது, அவ்வளோதான். நமக்கு என்ன, ட்ரெண்ட் லைன் வந்தால் ட்ரேடு, ட்ரெண்ட் லைன் கீழே போய் க்ளோஸ் வச்சதுன்னா எக்ஸிட்டு. ஒரு வேளை இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்துட்டீங்க பை, ஏன் ட்ரெண்ட் லைனை வந்து பையை எடுக்க சொன்னீங்க, எடுத்துட்டேன், அப்போது கீழே போய் க்ளோஸ் வச்சதில் எக்ஸிட், அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. எப்படி? ட்ரெண்ட் லைனுக்கு வருது, பை பண்ணுறீங்க, ட்ரெண்ட் லைன் விட்டு வெளியே போகுது, நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கும். அதை ஹோல்ட் பண்ணிங்கன்னா தான் பிரச்சனை. ட்ரெண்ட் லைன் எப்படி வரையணும், எதை டச் பண்ணணும், என்ன பண்ணணும்? நிறைய இடத்த டச் பண்ணணும், அவ்வளோதான். நிறைய இடத்த டச் பண்ணால் ட்ரெண்டு வந்து ஸ்ட்ராங் ஆகிடும். இதெல்லாம் ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, இது வந்து ட்ரெண்டு. மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே போச்சு, பிரேக் ஆச்சு, திரும்ப இந்த லெவலுக்கே வந்தது, போயிடுச்சு. சரி, நம்ம இப்போது என்ன பண்ணுவோம்? ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ட்ரேடிங் வியூவில் வந்து இருக்கிறது இல்லை. அதனால் ஆப்ஷன்ஸ் வந்து என்கிட்ட ஜீரோதா அக்கௌண்ட் இருக்குது. ஜீரோதா அக்கௌண்ட்டு லாகின் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம அதில் போய்
ஆப்ஷன்ஸில் இந்த மெத்தட் வந்து வேலை செய்யுதா, நம்மளால் 500 ரூபா டெய்லியும் வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன நடந்தது, எப்படி வந்து ட்ரெண்ட் லைன் வந்து போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத. சும்மா கனெக்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரே ஆச்சரியமாக தான் இருக்கும். இது ரெண்டுத்தையும் இப்படி கனெக்ட் பண்ணி இப்படி இழுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் டைம் எப்போ மார்க்கெட்டிங் வருதோ அங்கே செல் ட்ரேடு எடுக்க போகிறோம். சும்மா 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுங்கள், இப்படி இழுங்க. நெக்ஸ்ட் டைம் இங்கே வந்ததுன்னா பை ட்ரேடு எடுப்போம். பை எல்லா பையும் சக்ஸஸ் ஆகுமா, எல்லாமே சக்ஸஸ். ட்ரெண்ட் லைனு அடுத்த தடவை வந்ததுனாலே மேலே போகுதுன்னு தெரிஞ்சுதுன்னா ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்கினாச்சு நீங்கள் இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுத்து கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிருவீங்க. ஆனால் அந்த மாதிரி நடக்காது. நடக்கலைன்னா என்ன பண்ணணும், இந்த இடத்துக்கு வந்தது ரிஜெக்ட் ஆகி மேலே போச்சு, கீழே வந்து க்ளோஸ் வச்சது எக்ஸிட் தான் பண்ணணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. இப்போ இந்த இடத்துல வந்து பெரிய ஃபால் ஆச்சு. பெரிய ஃபால் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு க்ரீன் கேண்டலுக்கு வெயிட் பண்ணுவோம். மேலே போயிட்டு திரும்பவும் ப்ரைஸ் இங்கே வந்ததுன்னா இந்த லோவில் பை பண்ணுவோம். அதான் வந்து என்ட்ரி மெத்தட். என்ட்ரி மெத்தட் வந்து வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ பெரிய பெரிய ஃபால், இங்கேருந்தே ஃபால். அடுத்த நாள் ஓப்பன் ஆகிட்டு இங்கே வந்துட்டு க்ரீன் கேண்டில். அப்போது பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. செல்லர்ஸே இவ்வளோ நேரம் டாமினேட் பண்ணிக்கிட்டு இந்த மார்க்கெட்டில் பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் காட்டுறாங்க. அப்போ செல்லர்ஸ் வந்து திரும்பவும் வந்து மார்க்கெட்டை இன்னும் கீழே தள்ளி கொண்டு போக பார்க்குறாங்க. பட் ஆனால் இங்கே என்ன ஆயிருக்குது, இங்கே நம்ம என்ட்ரி பண்ணுறோம். ஏன் மார்க்கெட் இப்படி போய் இப்படி வருது, பெரிய செல்லுக்கு அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் புஷ் பண்ணி மேலே போயிட்டு கீழே வருது. இந்த லோவில் பை பண்ணுறோம். நம்ம நல்லா கீழே போய் இப்படி க்ளோஸ் வச்சதுன்னா எக்ஸிட் பண்ண போகிறோம். அங்கேயே க்ளோஸ் வந்து இருந்ததுன்னா நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து இந்த லெவலுக்காக வெயிட் பண்ணலாம். அடுத்த கேண்டலுடைய விக்கு கீழே டீசெண்டாக போய் க்ளோஸ் வச்சதுன்னா ஒரு லெவல் வச்சுக்கோங்க, ஒரு 20 பாயிண்ட்டு 30 பாயிண்ட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் சும்மா கண்ணில் பார்த்து அப்படியே வந்து ட்ரேட் எடுக்கிறதோட சரி, அது மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் பார்க்குறது இல்லை நான். நீங்கள் அந்த மாதிரி எதனா வேணும்னா கூட நீங்கள் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன இருக்குது, ப்ரைஸு கொஞ்சம் கொஞ்சமாக போய் மேலே கொண்டு போயிட்டாங்க. செல்லிங்க்கு அந்த மாதிரி எங்கேயா இருக்குதா பார்ப்போமா. பாருங்கள், ப்ரைஸ் வந்து மேலே வேகமாக போச்சு, கீழே வந்தது, மேலே போச்சு. இந்த இடத்துல இந்த ஹையில் நீங்கள் செல் பண்ணியிருப்பீங்க. இந்த புலிஷ் கேண்டிலை பார்த்துட்டு செல் பண்ணணும் தைரியமாக. அங்கே தான் இருக்குது விஷயமே. நீங்கள் ட்ரேடே எடுக்காமல் இருந்தீங்கனாலும் அதுவும் ஃபெயிலியர் தான். இப்போ இந்த ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா என்னாச்சு, ப்ரைஸு இந்த கேண்டிலில் மேலே கீழே போகிற மாதிரி போயிட்டு கீழே நல்லா போயிடுச்சு. ஏற்கனவே ரிஜெக்ஷன் இருக்குதா, ஏற்கனவே இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ரெசிஸ்டன்ஸுக்கு கொஞ்சம் மேலே போய் அங்கே இருக்க லிக்விடிட்டிலாம் கலெக்ட் பண்ணி புதுசாக வந்து பை பண்ண வச்சு இந்த கேண்டிலை காமிச்சு ஏமாற்றி புதுசாக பையர்ஸை உள்ளே கொண்டுட்டு வந்து மொத்த பேரையும் ட்ராப் பண்ணி கீழே கொண்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த இடம் பாருங்கள், ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஒரு தடவையும் மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரும்போது கீழே போயிருக்குது. இங்கே ட்ரெண்ட் ஆகிருக்குது. இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு பாயிண்ட்டையும் இன்னொரு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுங்கள், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அடுத்த தடவை வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்ததுன்னா அந்த ட்ரேடை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இது பாருங்கள், இது இங்கே மேலே போச்சு, கீழே வந்து திரும்ப அதே இடத்துக்கு வர ட்ரை பண்ணுறான். நல்லா புல்லிஷாக வருவான், பயப்படாமல் செல் பண்ணணும். அதுவும் இந்த எட்ஜில் தான் செல் பண்ணணும், கீழே இங்கெல்லாம் எங்கேயுமே செல் பண்ணக்கூடாது. எட்ஜுக்கு வராமல் போயிட்டானா என்ன பண்ணுறது, போனால் போயிட்டு போகிறான், விட்டுருங்க, அடுத்த ட்ரேடு வரும் பார்த்துக்கலாம். அப்படியே கீழே வந்தானா சரி ஓகே. ஆனால் ஃப்யூச்சர் வந்து எவ்வளோ வேணும், லட்சக்கணக்கில் காசு வேணும். 1.7 லட்சமோ எவ்வளோ வேணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ இருந்தால் தான் ட்ரேடு ஒரு சிங்கிள் லாட்டே நம்மளால் வந்து பண்ண முடியும்.
சும்மா 10,000 ரூபா வச்சு பண்ணுறதெல்லாம் ஆப்ஷன்ஸில் தான் பண்ண முடியும். ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஈஸியாக அக்கௌண்ட்டு லிக்விடேட் ஆகிடும், அக்கௌண்ட்டு உங்கள் கையை விட்டு போயிடும், அக்கௌண்ட்டில் காசு இருக்காது நீங்கள் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா. அப்போ ஆப்ஷன்ஸை எப்படி ட்ரை பண்ணலாம்? ட்ரை பண்ணி நம்ம வந்து 500 வந்து ஒரு நாளைக்கு வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இது இன்னொன்று பார்த்துறீங்களா? இது கீழே வந்தது, மேலே போச்சு, திரும்ப வந்தது, இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க, பை பண்ணதுலேருந்து மேலே போயிடுச்சு. இங்கெல்லாம் ட்ரெண்ட் ஆகுது, இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணது மேலே போகுது. எங்கே வரைக்கும் போகுது? கரெக்டாக இங்கே வரைக்கும் போயிருக்கு. இதுக்கு மேலே இருக்க லிக்விடிட்டியை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி அங்கேருந்து என்ன பண்ணியிருக்கு? நேராக கீழே வந்திருக்கு. இது ட்ரெண்டாகி வந்து இந்த இடத்த பிரேக் பண்ண முடியல, திரும்பவும் பிரேக் ஆகி மேலே போச்சு. சேம் திரும்ப இதே தான் நடக்குது. நம்ம கவனிக்க தவறிடுறோம். அதை கவனித்து கரெக்டாக நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கேயும் அதே தான் நடந்திருக்கு. பெரிய பேரிஷ் ட்ரெண்டு, மார்க்கெட் மேலே போய் திரும்பவும் கீழே அதே லெவலுக்கு வந்து அதுக்கப்புறம் மேலே போயிடுச்சு. இது ஏற்கனவே ஒரு ட்ரெண்ட் லைனு, அந்த ட்ரெண்ட் லைனை வந்து தொட்டுச்சு, அங்கேருந்து வந்து மேலே போயிடுச்சு. இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து பிரேக் பண்ணிருக்கான் பாருங்கள். அந்த ட்ரெண்ட் லைன்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், இன்சைட் ஸ்டோரி அப்படின்ட்டு, தமிழ்லேயும் இருக்குது. அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. பார்த்துட்டிங்கன்னா ட்ரெண்ட் லைனுக்குள்ளே என்ன நடக்குது, இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளார ஏன் இந்த மாதிரி போகுது ப்ரைஸு, இந்த மாதிரி யாராச்சும் கண்ட்ரோல் பண்ணுறாங்களா மார்க்கெட்டை கரெக்டாக ட்ரெண்ட் ஆகி போகிற மாதிரி, என்ன ஏதுங்கிறது நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து புரியும். எப்போவுமே பெரிய ஃபாலு ஒரு தடவை மார்க்கெட் மேலே போய் திரும்ப அதே இடத்துக்கு வரும்போது ட்ரேட் எடுத்து பாருங்கள். சூப்பராக வந்து உங்களுடைய ட்ரேடிங் ஜேர்னியே அப்படியே தலைகீழாக மாறிடும். சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, இது நம்ம பண்ண முடியாது, என்ன பண்ணலாம்? நம்ம என்ன பண்ணலாம்? சும்மா செக் பண்ணி பார்த்துருவோமா? இதில் பார்க்க முடியாது. பேங்க் நிஃப்டி ஃபெப்ரவரி ஃபியூச்சர் எவ்வளோ வருது ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர் வந்து கிட்டத்தட்ட 92,000 ரூபா வருது ஒரே ஒரு லாட் வாங்குறதுனா. இந்த ப்ரைஸில் நீங்கள் வாங்கினா 92,000 ஒரு லாட்டுக்கு. அது குவான்டிட்டி வந்து 15 குவான்டிட்டி. இது பண்ண முடியாதவங்க என்ன பண்ணலாம்? அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்துட்டு ஆப்ஷன்ஸில் போயிட்டு ட்ரை பண்ணுறது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? February 14th எக்ஸ்பைரி 46,500 எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம அதில் போய் பார்த்துருவோம் என்ன நடந்துருக்குது அப்படின்னா. ஆப்ஷன்ஸில் உண்மையாலுமே நம்ம வந்து இண்டிகேட்டரை யூஸ் பண்ணாமல், இண்டிகேட்டர் இல்லாமல் நம்மளால் வந்து டெய்லியும் 500 ரூபா பண்ண முடியுமா? அப்போது ஆப்ஷன்ஸில் என்ன நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே தான். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் எடுத்தீங்கனாலே அதே தான் நடந்துகிட்டு இருக்குது. ஆப்ஷன்ஸில் அவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி வந்து நம்மளால் போக முடியாது. அதனால் நம்ம வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கிறதுலேருந்தே என்ன நடந்திருக்குன்னு பார்த்துலாம். இதை பார்த்தீங்கனாலே தெரியும், இவ்வளோ நேரம் நான் போட்ட ட்ரெண்ட் லைனும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் இங்கேயும் மேட்ச் ஆகுதா? இப்போது ப்ரைஸ் வந்து இங்கே வந்திருக்குது, ஒரு பெரிய ஃபால், க்ரீன் ஆகிருக்கு, மேலே போயிட்டு திரும்பவும் வந்து கீழே வருது. இங்கே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் தான் இந்த இடத்துலேருந்து மேலே போகும். இல்லைன்னா அது இன்னும் கொஞ்சம் கீழே வரதான் ட்ரை பண்ணுவாங்க. சரி, ஒரு வேளை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, மேலேருந்து பெரிய ரெட் கேண்டில் ஒரு க்ரீன் போகுது, மேலேருந்து கீழே வந்தோன்னா நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க. என்ன ரேஞ்சு? 55 ரூபா. 55 ரூபாய்க்கு நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க. வாங்கணுன்னு என்ன பண்ணுது? நம்ம வாங்கணுன்னா எப்போவுமே பண்ணுறதான் பண்ணியிருக்கு, சல்லுன்னு கீழே போயிருக்கு. 55லேருந்து 44, 45ன்னு வச்சுங்க, 10 ரூபா கீழே போயிடுச்சு. ஆனால் க்ளோஸ் எங்கே வச்சுருக்குது? க்ளோஸ் அங்கேயே தான் வச்சுருக்கு. இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு கீழே போய் திரும்ப இங்கேயே வந்து க்ளோஸ் வச்சுருக்குது. க்ளோஸ் எங்கே வச்சுருக்கு? 54ல் 1 ரூபா கம்மியாக க்ளோஸ் வச்சுருக்குது. அப்புறம் என்ன பண்ணியிருக்கு? கொஞ்சம் மேலே போயிருக்கு, 60 வரைக்கும் போயிட்டு என்ன பண்ணியிருக்கிறான்? திரும்ப வந்து கீழே சல்லுன்னு இவ்வளோ தூரம் வந்துட்டு அப்புறம் இந்த இடத்துலேருந்து போயிருக்கிறான். இதுதான் ஃபஸ்ட்டு சிக்னல் நம்மளுக்கு.
நான் இந்த ரெட்டு இப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா, இதை வச்சு ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் 45 ரூபாய்க்கு பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 45 ரூபாலேருந்து மேலே எவ்வளோ தூரம் போச்சு, 60 ரூபா வரைக்கும் போயிருக்கு. 15 ரூபாய் அதிகமாக போயிருக்கு. ஆனால் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த இடத்த அவன் பிரேக் பண்ணவே இல்லை. அப்போ 45 ரூபாய்க்கு வந்தான் ஃபஸ்ட் டைமு, 60 ரூபாய்க்கு போனான். செகண்ட் டைம் 45 ரூபாய்க்கு வந்தான், எங்கே வரைக்கும் போயிருக்கிறான், 80 ரூபா வரைக்கும் போயிருக்கான். 85 ரூபா வரைக்கும் போயிருக்கிறான். திரும்பவும் 45க்கே வந்து அங்கேருந்து என்ன பண்ணியிருக்கிறான், 100 ரூபாய்க்கு போயிருக்கிறான். புரியுதா இந்த சீக்வன்ஸு? ஃபஸ்ட்டு கம்மி, அடுத்த தடவை வந்து போகும்போது அதிகம், அடுத்த தடவை வந்து போகும்போது இன்னும் கொஞ்சம் அதிகம். இதில் அந்த கோடெல்லாம் ஒழுங்காக போட முடியல. இது வந்து இங்கேருந்து வந்து இப்படி வந்து போடணும். போட்டால் ஏதோ போயிட்டு இருக்குது. சும்மா வரைஞ்சிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஐடியா என்னென்னா இதுதான், இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது தான் நீங்கள் பை பண்ணணும். இங்கே பை போட்டுட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன், அந்த வேலையே கிடையாது. இங்கே வந்தால் தான், இங்கே வரலன்னா பை கிடையாது. இந்த ரேஞ்சுக்கு க்ளோஸ்னாச்சும் வரணும். இந்த மாதிரி மேலே இந்த வந்தான், இப்படி க்ரீன் ஆகி மேலே போய் திரும்ப கீழே அதே ரேஞ்சுக்கு வந்துட்டு மேலே போயிட்டான். மேலே எங்கே வரைக்கும் போயிருக்கிறான், ஐயப்பா, மேலே எங்கே வரைக்கும் போயிருக்கான், ஏற்கனவே 104ல் ரிஜெக்ட் ஆகிருக்கான், அதே 104ல் போய் ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கிறான் பாருங்கள். அப்போ இதில் வந்து உங்களால் பண்ண முடியுமா, டெய்லி 500 ரூபா பண்ணலாம், வாய்ப்பு நிறையா இருக்குது. டெய்லியும் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா நீங்கள் இந்த ட்ரேட் எல்லாமே வந்து எடுக்கணும். அப்படி நீங்கள் தைரியமாக எல்லா ட்ரேடுமே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட எல்லா நாளுமே வந்து நீங்கள் இந்த சப்போர்ட்டுக்கு வந்தோன்னா பை பண்ணோன்னா இப்படி போகணும்லாம் அவசியம் இல்லைல்ல. ஒருவேளை பிரேக் பண்ணான்னா நீங்கள் அன்றைக்கி லாஸ் பண்ணுவீங்கள்ல. இங்கே தான் வாங்குறீங்க, பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சானா அன்றைக்கி கொஞ்சம் லாஸ் ஆகும்ல. ஸோ டெய்லியும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டான்னா தெரியல. பட் ஆனால் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேலை செய்யுது, அது தெரியுது. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வேலையை செய்யல பாருங்கள். மேலே இருந்து கீழே வந்தான், நம்ம என்ன பார்த்தோம், மேலேருந்து கீழே வந்தால் க்ரீன் கேண்டிலு, ப்ரைஸு மேலே போய் இப்படி வந்ததுன்னா பை பண்ண போகிறோம். ஆனால் வந்துதா, வரல, லிக்விடிட்டியே இல்லாமல் அப்படி இப்படி போயிடுச்சு. ஸோ இங்கே ட்ரேடு கிடையாது. இந்த மாதிரியும் நடக்கும். இப்போ இங்கே என்ன நடந்திருக்குது, ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போயிருக்கான், ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு, திரும்பவும் ப்ரைஸ் அங்கே போச்சு. கீழே வந்து எப்படி பார்த்தோம், மேலே போய் கீழே வந்தான்னா பை, இங்கே கீழே வந்து மேலே போனான்னா செல்லு. ஆனால் செல் நம்மளால் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஏன்னா ஒரு லாட்டுக்கே திரும்பவும் அதே ஃபியூச்சர் ப்ரைஸே கேட்பான். 92,000 ரூபா நம்ம எடுத்து வச்சா தான் செல் பண்ண முடியும். பட் ஆனால் இது எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, செல்லு எப்படி வேலை செஞ்சுருக்கு பாருங்கள் அப்படின்னா. அங்கே 45லேருந்து 60க்கு போச்சு, நெக்ஸ்ட் டைம் 45லேருந்து 80க்கு போச்சு, நெக்ஸ்ட் டைம் 43லேருந்து 100 ரூபாய்க்கு போச்சு. இங்கே என்ன பண்ணியிருக்கு, 300 ரேஞ்சில் வந்து ஸ்டக் ஆகிருக்கு. 300 310 அந்த ரேஞ்சுக்கு வந்ததுன்னா ஃபஸ்ட்டு எங்கே வந்தது, 219க்கு வந்தது. நெக்ஸ்ட்டு எங்கே வந்துருக்குது, நெக்ஸ்ட்டு 180க்கு போயிருக்குது. எங்கே 300லேருந்து 180க்கு போயிருக்குது. நெக்ஸ்ட் டைம் 300 போகும்போது கீழே எங்கே வந்துருக்குது, 50க்கே வந்துச்சு. ஸோ ப்ரைஸு சிம்பிளாக வந்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு வருது, கீழே போகுது, ரெசிஸ்டன்ஸுக்கு வருது, கீழே போகுது. வேறு எதுவுமே இங்கே வந்து அவன் வந்து பண்ணவே இல்லை. சரி, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே வந்து சப்போர்ட்டு இது என்ன, இது 450 ரூபா. ப்ரீவியஸாக ரொம்ப நாளைக்கு முன்னாடி 450 ரூபா. 450 ரூபா ரேஞ்சுக்கு வந்ததுன்னா எங்கே போயிருக்கு, 600 ரூபாய்க்கு போயிருக்கு. 150 பாயிண்ட் அதிகம். திரும்ப 450 எங்கே போயிருக்கு, 660, 160 பாயிண்ட்டு மேலே போயிருக்கு. திரும்பவும் வந்து 450 அங்கேருந்து எங்கே போயிருக்கு, 750 போயிருக்கு. 200 பாயிண்ட் அதிகமாக போயிருக்கு. ஆனால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது என்ன ஆயிருக்கு, நெக்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வரும்போது பிரேக் ஆகி கீழே போயிடுச்சு. மேலே எங்கே போயிருக்கு, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு தான் போயிருக்கு. ஒரு தடவை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. இங்கே ப்ரீவியஸாக ரெசிஸ்டன்ஸ் இருக்குதா, ப்ரீவியஸாக இங்கே இருக்குது ரெசிஸ்டன்ஸ், மேலே இருக்குது. இந்த இடத்துலேருந்து இங்கே வரைக்கும், இங்கே சொல்கிறேன். மோரலஸ் இந்த ப்ரீவியஸ் பீக்குக்கு வந்திருக்கிறான், இந்த இடத்துக்கு போகல, இந்த இடத்துலேருந்து தான் திரும்ப ரிஜெக்ட் ஆகி கீழே போயிருக்கணும். இங்கே ஒரு ட்ரெண்டு தெரியுதா,
அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்து டச் பண்ணும்போதெல்லாம் என்ன பண்ணியிருக்கான், மேலே போயிருக்கான். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அங்கே வரும்போதெல்லாம் பை பண்ணலாம். அப்போ இங்கே ட்ரெண்டு தெரியுதா, டெலீட் பண்ணிவிட்டு அதில் போட்டு கட்டவா, இது எங்கே இருக்குது, ஓ கிளிக் பண்ணி இப்படி பண்ணணும். எப்படி, இங்கே ப்ரைஸ் வரும்போது மேலே போயிருக்கு, இங்கே ப்ரைஸ் வரும்போது மேலே போயிருக்கு, இங்கே வரும்போது போயிருக்கு. உங்களுக்கு வந்து ப்ரைஸ் எங்கே போகுதுன்னு தெரில, ஓகேவா, எங்கே போகுதுன்னு தெரில. பட் ஆனால் ஒன்று தெரியும், என்னது, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்ததுன்னா மேலே போகுதுன்னு தெரியும். அப்போது அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு வந்ததுன்னா ப்ரைஸ் வந்து கீழே போகுதுன்னு தெரியுது உங்களுக்கு. 550 பாயிண்ட்டுக்கு வந்தான்னா கீழே போகிறான், 550 வர்றான் கீழே போகிறான், 550 வர்றான் கீழே போகிறான். ஆனால் இந்த தடவை 550 வர்றான், மேலே பிரேக் ஆகி போயிட்டான். அப்புறம் இங்கே பாருங்கள், அப்போது நம்ம வந்து எந்த இண்டிகேட்டரும் எதுவுமே வந்து யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணாமல் வெறும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மட்டும் வச்சு நம்மளால் 500 ரூபா டெய்லியும் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியுது. அதே ட்ரெண்ட் லைனு, அதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இதுலேயும் வேலை செய்யுது, அதுலேயும் வேலை செய்யுது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறது வந்து சாத்தியம்தான், அது உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் வந்து ப்ரைஸு திரும்பவும் வந்து அந்த இடத்துக்கு வர்றதுக்காக வெயிட் பண்ணணும். நீங்கள் இந்த இந்த இடத்துக்கு வந்தால் தான் வாங்குவேன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்தால் தான் வாங்கணும். எங்கே, 40 ஆமாம் 40 வந்தால் தான் வாங்குவேன்னா அங்கே தான் வாங்கணும். நான் இங்கேயே வாங்கிடுவேன், 50லேயே வாங்கிடுவேன், ஏன்னா ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போகிற மாதிரி இருக்குது, நான் அங்கேயே வாங்கிடுவேன்னா வாய்ப்பே இல்லை. பாருங்கள், இது இங்கேருந்தே மேலே போகிற மாதிரி காமிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த கேண்டில் என்ன பண்ணான், டக்குன்னு வந்து 43க்கு உள்ளுக்குள்ளார நம்ம ஜோனுக்குள்ளார வந்துட்டு மேலே போயிட்டான். அவசரப்படக்கூடாது, வந்தால் தான் ட்ரேடு, வரலன்னா ட்ரேடு கிடையாது. அக்கௌண்ட் நம்ம கையில் இருக்குல்ல, நீங்கள் ட்ரேடு எடுத்தே ஆகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அக்கௌண்ட் இருந்தால் தான் ட்ரேடே எடுக்க முடியும். அப்போ நம்ம ட்ரேடு வந்து கண்ணாப்பண்ணான்னு எடுக்காமல் இந்த மாதிரி வந்து பொறுத்து இருந்து தேவையான இடத்துல மட்டும் ட்ரேடு எடுத்திங்கன்னா கன்ஃபார்மாக பெரிய சக்ஸஸ் பண்ணலாம். இன்றைக்கி டெய்லியும் 500 பண்ணுறது நாளைக்கு 1000 பண்ணலாம், நாளைக்கு 2000 பண்ணலாம், 5000 பண்ணலாம், 10000 பண்ணலாம். பணம் அதிகமாக இந்த மாதிரி பொறுமையாக ட்ரேடு எடுத்திங்கன்னா பண்ணலாம். அப்போ ஆப்ஷன்ஸில் தான் பண்ண முடியுமா, ஃபியூச்சர்ஸில் பண்ண முடியும், ஃபியூச்சர்ஸில் அதோட சூப்பராக பண்ணலாம். இவ்வளோ நேரம் வீடியோ ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு வந்து அந்த ட்ரெண்ட் லைன் எல்லாம் போட்டு காமிச்சிருப்பேன். அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போது மட்டும் நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்திங்கன்னா போதும். இதெல்லாம் பாருங்கள், இது வந்து ரேஞ்சு. இந்த மாதிரி ரேஞ்சிங்கில் இருக்கும்போது ட்ரேடே பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து தாராளமாக பண்ணலான்னு சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது, ப்ரைஸ் இங்கே போச்சுன்னா கீழே வருது, கீழே இருந்ததுன்னா மேலே போகுது, மேலே இருந்ததுன்னா கீழே வருது, தாண்டி போகிற மாதிரி பயமுறுத்துவான், நான் போக மாட்டான். அப்போ இது வந்து எப்படி வேலை செய்யுது, இது வந்து எல்லாமே ஸ்டோரியாக வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா தான் அது வந்து உங்களால் இதான் நடந்துட்டு இருக்குதா அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரியும். அப்போ இதுக்கு ப்ரீவியஸாக இந்த இடத்துக்கு வந்தாலே கீழே போகிறோம் அப்படின்னா இதுக்கு மேலே எல்லாருமே இந்த இடத்துல நீங்கள் ஒரு செல் ட்ரேட் எடுக்கிறீங்க, எங்கே ஸ்டாப் போடுவீங்க, இங்கே தான் போடுவீங்க. நெக்ஸ்ட் டைம் இங்கே வரும்போது என்ன பண்ணுறது, உங்களுடைய ஸ்டாப்பை வந்து லிக்விடேட் பண்ணணும், பண்ணால் தான் கீழே போகிறதுக்கு ஃபியூல் கிடைக்கும். அப்போ கீழே வர்ற மாதிரி வந்துட்டு திரும்ப மேலே போகும்போது என்ன ஆகும், இந்த தடவை கன்ஃபார்மாக பிரேக் பண்ண போகிறான், எல்லாம் பை பண்ணியிருப்பாங்க. ப்ரீவியஸாக இங்கே செல் பண்ணி ஹோல்ட் பண்ணவங்களாம் ஸ்டாப் லாஸ் இங்கே மாற்றிருப்பாங்க. எல்லாத்தையும் போய் எடுத்தானா, எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்கிறான், எடுத்துகிட்டு கீழே அப்படியே போயிட்டான். வந்தான், இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இந்த ரேஞ்சை விட்டே பிரேக் பண்ணி கீழே போயிட்டான். இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போயிருக்கான் பாருங்கள். இந்த இடத்துக்கு வந்துட்டு இப்படி வரும்போது நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க.
44,900ன்னு வச்சுங்க. 44,900 44,900லேருந்து இப்போ ப்ரெசண்ட்டாக எங்கே இருக்குது 45,700. கிட்டத்தட்ட 800 பாயிண்ட் மேலே போயிருக்கான். உங்கள் ரேஞ்சிலேருந்து 800 பாயிண்ட் மேலே போயிருக்கான் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையணும், ட்ரெண்ட் லைனை வரையணும். இந்த விஷயங்களை எதையுமே வந்து நம்பக்கூடாது. எந்த விஷயம்? இந்த விஷயம் ஈஸியாக வர்றது ஈஸியாக போயிடும். இதெல்லாம் நம்பாமல், இண்டிகேட்டர் பின்னாடி போகாமல், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிற பேசிக் கான்செப்ட், ஒன்றாப்பில் படித்த கான்செப்ட் தான் வேலை செய்யும். நீங்கள் காலேஜில் வந்து கலராக என்னென்னமோ படிச்சிருக்கலாம். பட் ஆனால் பேக் டு ஐஏஎஸ் எக்ஸாம் அது இதெல்லாம் நீங்கள் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் போனீங்கனாலே 3rd ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து படிங்கன்னு சொல்லுவாங்க. 5th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து படிங்க. அதே தான் இதுவும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் புக்கு, இதுதான் வேலை செய்யும். டைனமிக்காக இருக்காது, மாறாது. இந்த இடத்துக்கு வந்ததுன்னா செல்லு காட்டுறது, அப்புறம் கொஞ்சம் மேலே போச்சுன்னா பை காட்டுறது. லைவ் மார்க்கெட்டில் சொல்கிறேன். அந்த மாதிரி வேலையே கிடையாது. கேண்டில் க்ளோஸ் தான். சாரி, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நான் வேறு கான்செப்டில் வீடியோ போடுறேன். இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணி லாபம் சம்பாதிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.